வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜயை முடக்கி போட்ட 3 விஷயங்கள். ஒன்னு, செங்கோட்டையன் வீசிய குண்டு. இரண்டாவது, அமைச்சருடைய வீடியோ செமையா வைரல் ஆகுது. அதை பத்தி நிறைய பேரும் பேசிட்டாங்க. ஆனா நாம் பேசுற விஷயத்தை சத்தியமா யாரும் பேசிருக்க மாட்டாங்க. நீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம். தரமா இருக்கும் அமைச்சர் வீடியோவுக்கு நாம சொல்லுகின்ற பதில். மூன்றாவதாக விஜய் அவர்கள் எடுத்த தவறான முடிவு, அதுவும் நம்ம விஜய் அவர்களை முடக்கி போட்டு இருக்கிறது. ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு சந்தேகம் வருது. முதலமைச்சர் தான் அனுபவம் இல்லாத முதலமைச்சர் பார்த்தா கூட இருக்கிறவங்களுக்கும் அனுபவம் இல்லையோ? ஆனால் தான் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற எல்லா முடிவும் சர்ச்சையாக மாறுகிறதோ, தவறாக போகிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. என்ன முடிவெடுத்தார் அப்படின்னு கேட்பீங்க. நம்முடைய இன்னொரு சேனல்ல இந்த முடிவை பற்றி விரிவா பேசியிருக்கோம். இருந்தாலும் அதை பற்றி சில விஷயங்கள் இங்கேயும் பகிர்ந்து கொள்ள போறோம். ஆனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க. முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் வீசிய குண்டு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவரு பள்ளி கல்வித்துறை கிடையாது. பள்ளி கல்வித்துறைக்கு ஏற்கனவே ராஜ்மோகன் இருக்கின்றார். அவர் பார்த்துக்க போறாரு. ஏன் அவர் துறை தொடர்பாக நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் விளக்கம் அளித்தார் என்று தெரியல. ஏன்னா அதிமுக ஆட்சியில பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த பழைய பற்றோ இல்ல அந்த அனுபவமோ தெரியல. பள்ளி கல்வித்துறையில பெரிய மாற்றங்கள் கொண்டு வர போறாங்களாம். அந்த மாற்றத்துல முதலாவதாக மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க போறாங்களாம். அந்த அடையாள அட்டையில பேர் இருக்கும், முகவரி இருக்கும், ரத்த வகை குறிப்பிடப்பட்டிருக்கும், ஆதார் எண் இருக்கும், கூடவே சாதியும் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அடையாள அட்டையில சாதியை போடலாமா? ஆனா இடஒதுக்கீடுக்காகவும் நலத்திட்டங்களை பெறதுக்காக தான் சாதி தேவை. எப்போதெல்லாம் இடஒதுக்கீடு தொடர்பாகவோ இல்ல பள்ளியில கொடுக்கின்ற நலத்திட்டங்கள் தொடர்பாகவோ என்னப்பா கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை கையில தானே காட்டிட்டு போக போறாங்க. மறைவா கொண்டு வருவாங்க, மறைவா எடுத்துன்னு போவாங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு மாணவனுடைய கழுத்துல தொங்கக்கூடிய ஐடி கார்டுல சாதியை குறிப்பிடலாமா? என்னையா இது? பள்ளி கல்வித்துறையில செங்கோட்டையன் அவர்கள் எத்தனை ஆண்டு காலமா இருக்கிறாரு. இது கூட தெரியாம மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அடையாள அட்டையில சாதியை குறிப்பிடுவோம் என்று சொல்றிய பழமைவாதத்துக்கு அழைத்து செல்கின்றாயோ? சமூக நீதியை படுகொலை செய்கிறாயோ? ஏற்ற தாழ்வை மாணவர்களுக்குள்ள உருவாக்குறாயோ அப்படின்னு திமுகவினர் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கின்றார்கள். இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், செங்கோட்டையா நீ அனுபவசாலி தான், வயதுல மூத்தவர் தான், ஆனா பேசுகின்ற போது கொஞ்சம் தெளிவா பேசியா? ஏன் தெரியுமா? மாணவர்களுக்கு அடையாள அட்டை கொடுப்போம். அந்த அடையாள அட்டையில ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா அந்த மாணவனை பற்றியான எல்லா விவரங்களும் அதுல கிடைக்கும். அதுல தான் மறைமுகமா அவன் என்ன கம்யூனிட்டி, என்ன ரத்த வகை, அப்புறம் பேரு, ஊரு எல்லாமே அடங்கியிருக்கும். அப்பா பேர்ல இருந்து எல்லாமே அடங்கியிருக்கும். அதனால ஒரு QR கோடு போட்டிருப்போம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா எல்லா விவரங்களும் வரும். ஏன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இறுதி வகுப்பை, குறிப்பா 10வது 12வது முடிச்சுட்டு போகின்ற போது மற்ற இடத்துல சேர்கின்ற போது அவங்களுடைய எல்லா சர்டிபிகேட்டும் கேட்கறாங்க. அந்த தருணத்துல தேடி எடுக்க முடியாது, இல்லைன்னா புதுசவை வாங்க முடியாது. அதனால மாணவன் பள்ளியில சேர்கின்ற போது ஒரு ஐடி கார்டுல எல்லாமும் இருக்கிற மாதிரியான ஒரு QR கோடை போட்டோம்னா அவங்க டிஜிட்டலா எல்லாவற்றையும் நம்ம சேமித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தான் செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறார் நான் நினைக்கிறேன். ஆனா பப்ளிக்கா ஏதோ எம்ப்ளாய்க்கு அடையாள அட்டை கொடுப்பாங்களே, எந்த செக்ஷனு, என்ன ஒர்க்கு, என்ன ஷிஃப்ட் அப்படின்னு, அதே மாதிரி மாணவர்களுக்கு சாதியும் குறிப்பிட்டுருவாரோ? அந்த சாதியை அப்படியே டைப் பண்ணி கொடுப்பதனால அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த சாதியை அப்படியே ஏற்றுக்கொள்வார்களா? சாதி சான்றிதழ் இல்லாம. அதனால நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சொல்லுகின்ற போது கொஞ்சம் தெளிவா சொல்லணும். இன்னைக்கு எதிர்கட்சியில் ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையனுக்கு எதிராக போர்க்கொடி வைத்திருக்கின்றார்கள். இதற்கு முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எப்படி அடையாள அட்டை வழங்க போறோம், அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எப்படி மறைமுகமாக வைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லாததுனால இன்னைக்கு திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும், ஏன் அதிமுக காரங்க கூட பாத்தீங்கன்னா இது சர்ச்சையாக கிளப்பிட்டு இருக்காங்க. ஏன் சர்ச்சையாக கிளப்பிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல அனுதினமும் பாலியல் வன்புணர்வுகள். இன்னைக்கு கூட பாரு, தேனியில தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறான். இந்த மாதிரி அனுதினமும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுவுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க காரணமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம விஜய் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் சர்ச்சையாகவே போய்விடுகிறது. நேற்று நீங்க பார்த்துருக்கலாம், மராத்தான் ரேஸ் ஓடினாரு நம்ம முதலமைச்சர்.
ஆதவாச்சுனா ஒண்ணுமே தெரியாம பேசி போட்டாரு. இந்தியாவிலே வந்து நம்ம முதலமைச்சர் தான் வந்து 3 கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றார், சாதனை செஞ்சிருக்கிறார் மராத்தான் ரேஸ்ல. இந்தியாவில் வேற எந்த முதலமைச்சரும் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை. கடைசியில உமர் அப்துல்லா ஓடி இருக்காரு, நயாப் சிங் சைனி ஓடி இருக்கின்றாரு, யாரு நம்முடைய ஹரியானா முதலமைச்சர், கோவா முதலமைச்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் 21 கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்காங்க. அதெல்லாம் தெரிந்து கொள்ளாம தேவையில்லாத வார்த்தையை விட்டு வம்புல மாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் வந்து மராத்தான் ஓடினாரு. கூடவே வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் ஓடணும், பொதுமக்கள் ஓடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம். யாரையும் பொதுமக்கள் அனுமதிக்காம அரசு அதிகாரிகளை மட்டுமே அனுமதிச்சாங்களாம். ரெண்டாவது விஜயுடன் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய சில பேர் மட்டுமே அனுமதிச்சாங்களாம். ஆனா மராத்தான் என்கின்ற போது பொதுமக்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில யாருமே கலந்து கொள்ளாம அதிகாரிகளுடன் வந்து விஜய் அவர்கள் ஓடுறாரு. இதுதான் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதா அப்படின்னு. மூன்றாவது ட்ரக்ஸை விடு, அப்புறம் ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு தங்கிலீஷ்ல எழுதுறாராம். தமிழ்லயே எழுதியிருக்கலாம், அதை விட்டுட்டு தமிழ் பாதி ஆங்கிலம் பாதி என்று மாணவர்களுக்கு விழிப்புணர்வுக்காக ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸை எடுன்னு சொல்றாரு. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படியே தங்கிலீஷை ஊக்குவித்தாங்கன்னா நம்ம தமிழக மாணவர்கள் வீட்டில் இப்போதெல்லாம் தமிழே வந்து பேசுவது கிடையாது. அப்படியே பேசினாலும் பெற்றோரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறேன்னா ஏன் தமிழில் பேச மாட்டியா, ஐயோ தப்பா சொல்லிட்டேன், ஆங்கிலத்தில் பேச மாட்டியா அப்படின்னு பெற்றோரே வந்து மம்மின்னு கூப்பிடு, டாடின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்முடைய குழந்தைகள் மம்மி டாடி என்று அழைப்பதை பெருமையா கருதுகின்றார்கள். இப்போ முதலமைச்சரும் வந்து தமிழ் பாதி ஆங்கிலம் பாதி தங்கிலீஷாக எழுதுறாரு விழிப்புணர்வுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அதுக்கும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. மொத்தத்துல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு சர்ச்சைகள் வெடித்திருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அமைச்சருடைய வீடியோ, இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் அமைச்சர் அவங்க மனைவி எல்லாம் விளக்கம் அளிக்கின்றார்கள். ஆனா இந்த வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவில் குழந்தைக்காக மாத்திரையை நாங்க பொடி பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா குழந்தை எங்க, அப்புறம் உங்க மனைவி எங்க? சரி, அந்த மாத்திரையை பொடி பண்ணுகின்ற போது 500 ரூபாய் நோட் எதற்கு? சரி, இந்த வீடியோவை யார் எடுத்தாங்க? அப்படியே இந்த வீடியோவை எடுத்திருந்தாலும் அந்த வீடியோவுக்கு மேல டக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மருந்து கொடுப்பதை போல ஒரு வீடியோவை போட்டு அது டக் லைஃப் வீடியோ அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா டக் லைஃப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எதற்கும் கவலைப்படாதது, துணிச்சலா செய்யக்கூடியது, அசைத்து பார்க்க முடியாது, என்ன நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுதான் டக் லைஃப். அடுத்தவனை வீழ்த்துவது மாதிரி, சோ சம்பவம் செஞ்சிட்டேன் பார் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் டக் லைஃப். யாருக்கும் கட்டுப்படாதது. ஆனா குழந்தைக்கு மாத்திரைய தூளாக்கி தண்ணியில கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு டக் லைஃப் அப்படின்னு எதற்காக நீங்க தலைப்பு வச்சீங்க? சரி, இந்த வீடியோ வந்து நீங்க உங்களுடைய சொந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கீங்க. சரி, போட்ட உடனே பப்ளிக்ல வச்சிருக்கலாம். ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மட்டுமே பாக்குற மாதிரி இந்த வீடியோவை ஏன் வச்சீங்க? உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்க? இல்ல இந்த வீடியோ மூலமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்புறம் இந்த வீடியோ தொடர்பாக நம்ம அமைச்சருடைய மனைவி பேசுகின்ற போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை யாரோ எடுத்துட்டாங்க, நாங்க மாத்திரையை தூள் பண்ணுகின்ற போது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து இந்த மாத்திரையை தூள் பண்ணுகின்ற போது நம்முடைய சரத்குமார் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய நண்பர் வட்டம் தான் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ நம்முடைய அமைச்சர் சரத்குமாரோடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே இருக்குது. ஆனா அவங்க மனைவி சொல்றாங்க இந்த வீடியோ யாரோ தெரியாம எடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாரோ தெரியாம எடுத்தா எப்படி நம்ம அமைச்சருடைய சரத்குமார் பக்கத்துல வந்திருக்கும்? ஸோ அதனால கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இப்ப வீடியோ பேசியிருக்காரு. இந்த குழந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா 2.5 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த தருணத்துல அவ்வளவு பச்சிலம் குழந்தை எடுத்துக்கிட்டு ஐபிஎல் பார்க்கணும்னு யார் அடிச்சது? சாமானிய விவசாயியான எனக்கே இத்தனை சந்தேகம் இருக்குது. பச்சை குழந்தைய எடுத்துக்கிட்டு ஐபிஎலுக்கு போனதும், அங்க போய் மாத்திரையை தூள் பண்ணி கொடுத்தேன் என்று சொல்வதும், மனைவியும் குழந்தைய எங்கடா என்று கேட்டா அதுக்கு தெரியவில்லை என்று சொல்வதும், குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கிற வீடியோவை எடுக்கின்ற போது இந்த வீடியோவில் நான் தெரியக்கூடாது என்று பக்கத்தில் இருக்கின்ற பெண் எதற்காக சொல்லணும்? அப்போ நம்ம அமைச்சர் சரத் என்ன வேலை பார்க்கிறாரு? இந்த சந்தேகத்தை எல்லாம் போக்க வேண்டியது விஜய் அவர்கள் தான். அதுக்கு என்ன பண்ணணும்? அமைச்சர் தான் விளக்கம் அளித்து விட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அமைச்சர் விளக்கம் அளித்து விட்டால் அப்படியே நம்ம உண்மைன்னு நம்ப வேண்டியதானா? சரி, குழந்தைக்கு தான் மாத்திரை அப்படி நுணுக்கி கொடுக்குறாரு,
அவ்வளோ கிரௌடா இருக்கிற இடத்துல அதே மாதிரி தூய்மையே இல்லாத அந்த ஏடிஎம் கார்டில் அப்படியே தூளாக்கி குழந்தைக்கு கொடுக்கலாமா? சுகாதாரமற்ற முறையில், இத்தனைக்கும் அது பச்சிலம் குழந்தை. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதனால அமைச்சர் சொல்வதை ஆராயணும். வேற மாநிலத்தில் இருந்து கொண்டு வந்து தடைவேல் நிபுணர்களை ஆராய்ந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அப்பதான் விஜய் ஆட்சி மீது இருக்கக்கூடிய களங்கம் போவோம், அமைச்சர் மீது இருக்கக்கூடிய களங்கம் போவோம். இல்லைன்னு வச்சுங்களேன், ஆளு கொண்டு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. உண்மையாக வந்து சீதை குற்றமற்றவள் என்றால் நெருப்புல இறங்கி நிரூபித்தாதான் அன்றைய காலகட்டத்தில் நம்புவாங்கன்றதுக்காக நெருப்புலேயே இறங்கி வந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் சொன்னாலும் நம்ப மாட்டோம். தடைவியல் வல்லுநர்கள் வந்து பரிசோதித்து விட்டு இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் நம்புறோம். மற்றபடி நாங்கள் நம்ப மாட்டோங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் மீது பழி போடுகின்ற நிகழ்வும் வேண்டாம். அது உண்மையா பொய்யா என்று தெரியாம குழப்ப நிலையம் வேண்டாம். ஓட்டு போட்ட மக்கள் கேட்குறாங்க, நம்ம முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். ரெண்டாவது, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்தணும், உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதான் நம்முடைய எண்ணம். மூன்றாவதாக, டெல்லி மேலிட பிரதிநிதியாக வந்து வெங்கட் நாராயணா என்கின்றவரை நியமிச்சிருக்கின்றார்கள். ஸோ அவருடைய நியமனம் என்கின்ற பொழுது கூட இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்களோ இல்ல முன்னாள் அனுபவசாலிகளையோ கேட்டு செஞ்சிருக்கலாம். இத்தனைக்கும் சிவகுமாருக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய வெங்கட் நாராயணா அவர்களை போய் டெல்லி மேலிட பிரதிநிதியாக நியமிச்சார். நல்லா இருக்குமா? கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டில் இருக்கிறவன எந்த அளவுக்கு விரட்டி அடிச்சான். அவன் கருணை காட்டினானா? கர்நாடகாவில் 1.5 கோடிக்கு மேலான தமிழர்கள் இருக்கிறாங்க. எவனுக்காவது அமைச்சர் பத்தி கொடுத்துருக்கானா? இல்ல தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கானா? சொல்லுங்க. எத்தனை பஸ்களை கொளுத்துனானுங்க காவிரி பிரச்சனைக்காக, எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. இங்க வந்து பிழப்பு நடத்தக்கூடிய கர்நாடகாக்காரன்லாம் ஜம்முன்னு இருக்கிறான். ஆனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழ்லாம் எப்படி இருக்கிறான்? கர்நாடகாவுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு கர்நாடகாரன் சொல்றதை கேட்டுக்கிட்டு எப்படி முடங்கி இருக்கிறான். ஸோ கர்நாடகாக்காரனுக்கு மனிதாபிமானமே கிடையாது. அப்பேற்பட்டவனை மேலிட பிரதிநிதியாக போட்டு அனுப்பி மக்கள் வரி பணத்துல சம்பளம் கொடுக்க போறீங்களா? நியாயமா இருக்குமா? உங்களுக்கு பிடிச்சவர் வெங்கட் நாராயணனா உங்களா கூடயே வச்சுங்க. ஆனா தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக டெல்லிக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழன் இருக்கிறான். இந்த தமிழருடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் சரி, டெல்லி பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, எங்க தமிழராகத்தான் இருக்கணும். புரியுதுங்களா? தமிழர் அல்லாதவர் இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவும் தேவையில்ல. தமிழர்கள் அல்லாதவர்களை திறமையை பார்த்து போடுறேன்னா எங்க தமிழர்களுக்கு திறமையே இல்லையா அப்படின்ற கேள்வி எழுது. ஆனா தயவு செய்து டெல்லி மேலிட பிரதிநிதியை வந்து திரும்ப பெறணும், தமிழரை போடணும் அப்படின்றதான் நம்முடைய எண்ணம். கடந்த கால ஆட்சியாளர்கள் திறமையானவர்களை வந்து டெல்லி மேலிட பிரதிநிதியா போடலையா? எங்கேயோ கர்நாடகாவில் இருக்கிறவன் தான் வந்து அப்படியே திறமையானவனா? திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா இந்த முதலமைச்சருக்கே திறமை கிடையாது. மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்க வரி பணம், எங்க நாடு, எங்க மக்களை மேலிட பிரதிநிதியா அனுப்புங்க. அந்த பங்களாவை போய் பாத்தீங்களா? எவ்வளவு சொகுசா இருக்குது. அந்த பங்களா கட்டினதும் இன்னைக்கு அந்த பங்களாவில் இருக்கிற வேலையாட்களுக்கும் அங்க இருக்க ஏசிக்கும் கரண்ட்டுக்கும் கார்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணம் தான் போகுது. அதனால என் தமிழன் போய் எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும். கர்நாடகாக்காரன் தேவையே இல்லை. தமிழும் பிடிக்காது, அதே மாதிரி தமிழரையும் பிடிக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் வளங்கள் பிடிக்கும், கனிம வளங்கள் பிடிக்கும். ஆனா தமிழ்நாட்டிலிருந்து எவனா ஒருத்தன் போய் அங்கே அரசியல் பண்ணா ஒரு சீட்டு கொடுக்க மாட்டானுங்க, ஒருத்தன் அமைச்சராக மாற்ற மாட்டானுங்க. தமிழ்நாட்டுக்குரிய உரிமை என்று காவிரி நீர் இருக்கு, அதையும் கொடுக்க மாட்டானுங்க. அவ்வளோ துரோகம் பண்றவனை நீ வந்து ப்ரொடியூசரு என் படம் எடுத்தான்னு சொல்லிவிட்டு பெரிய பதவியில கொண்டு போய் வைப்பியா? இது துரோகம் இல்லையா? அதனால இந்த 3 பிரச்சனையும் நீங்க தயவு செய்து சரியா கையாளுங்க. இந்த அமைச்சர் வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை யாரோ எடுத்து சமூக வலைதளத்துல போட்டாங்க. ஏவா வேலு இருக்காருல்ல, அவருடைய வழக்கையும் ரேடியோ திசை திருப்பத்துக்காக திமுக காரன் தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேலிட பிரதிநிதியாக போட்டிருக்கீங்களே வெங்கட்ரமணா, அந்த விஷயத்தை மறைப்பதற்காக இந்த அமைச்சருடைய வீடியோவை ஏன் நீங்களே எடுத்து போட்டுக்க கூடாது? அது மட்டும் கிடையாது, திரிஷா விஷயமானது பெருசா விஸ்வரூபம் எடுக்குது. அதை திசை திருப்பத்துக்கு ஏன் இதெல்லாம் போட்டுக்க கூடாது? ஸோ மொத்தத்துல எதை வச்சு திசை திருப்ப முடியாது. மேலிட பிரதிநிதியை திரும்ப பெற வேண்டும். அமைச்சர் சரத்குமார் இருக்கார்ல, அவருடைய வீடியோ தொடர்பாக உண்மைத்தன்மை வெளிவரணும். செங்கோட்டையன் அவர்கள் சாதியுடன் கூடிய அடையாள அட்டை போட போறேன்னு சொன்னாரு. கொஞ்சம் தெளிவான விளக்கம் வேண்டும். என்ன நண்பர்களே, நாம கேட்பதெல்லாம் சரியா தானே? நன்றி.